ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிசி அப்டேட்டும் எத்திரியம் அப்டேட் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எதுலையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நம்ம டெலகிராமில் போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா 1,12,500 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒன் டே கேண்டலில் வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டப் வந்து ஆல்ரெடி நான் என்னுடைய ப்ரீமியம் குரூப்பில் வந்து பாட்டம்லேயே நான் ஷேர் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த ரீஜன்லேயே 1,07,000 அந்த மாதிரி ரீஜன்லேயே நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். 1,08,000 கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பிடிசி வந்து பம்ப் ஆக போகுதுன்ட்டு. ஸோ ஆனால் கொஞ்சம் லேட் பண்ணுறான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ லேட் பண்ணுறான். என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பிடிசிக்கு பார்த்தீங்கன்னா 1,18,000 வரையும் போகும். சரிங்களா? பிடிசி வந்து 1,18,000 வரையும் நமக்கு பிடிசி வந்து போகும். ஓகேவா? ஸோ போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணிப்பு, என்னுடைய ப்ரெடிக்ஷன், என்னுடைய ஸ்டாப் லாஸ் கணிப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குது. 1,18,000 போனதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா என்னுடைய கணிப்பு வந்து என்னென்னா பிடிசி வந்து இப்போ அனதர் நியூ ஹை அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிடிசி வந்து அகைன் இந்த 1,23,000 போனால் மட்டும்தான் என்னுடைய அனதர் பிடிசி ஹை வந்து என்னால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் டெலகிராமில் சொல்லியிருந்தேன். டெலகிராம் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். பிடிசியோட என்னுடைய சைக்கிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்போம் பாருங்க. பிடிசியோட சைக்கிள் டாப் வந்து 180Kலேருந்து $1,80,000 $2,50,000 வந்து என்னுடைய பிடிசியோட சைக்கிள் டாப். சரிங்களா? இது வந்து நான் டெலகிராம் நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 1,18,000 வரையும் போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கன்சால்டேஷன் ஆனாலோ இல்லைன்னா பம்ப் ஆனாலோ அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து 1,18,000 போகும். நெக்ஸ்ட்டு 1,23,000 பிடிசி போனால் மட்டும்தான், நல்லா கவனிங்க, 1,23,000 பிடிசி போனால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வந்து மறுபடியும் 1,80,000லேருந்து 2,50,000 இந்த பிடிசியோட டார்கெட்டு டாப் வந்து வேலிடாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லை அப்படின்னா இப்போ 1,18,000 19,000 அந்த மாதிரி ரீஜன் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து அதுக்குள்ளேயே வந்து கன்சால்டேட் ரொம்ப நாள் 1 மாதம் 2 மாதம் கன்சால்டேட் அந்த மாதிரி ஆச்சுன்னா அட்லீஸ்ட் 1 மாதம் கன்சால்டேட் ஆனால் கூட பிடிசி வந்து இந்த 1,24,000 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிடிசியோட டாப்பாக இருக்கும். என்னுடைய ப்ரெடிக்ஷன் எப்படின்னா இந்த 1,24,000 தான் பிடிசியோட டாப்பாக இருக்கும். பிடிசி 1,23,000 போகலைன்னா சொல்கிறேன். சரிங்களா? பிடிசி மறுபடியும் நோட் பண்ணி வச்சுங்க. பிடிசி 23,000 போனால் மட்டும்தான் பிடிசி என்னுடைய நெக்ஸ்ட்டு சைக்கிள் டாப் வந்து 1,80,000லேருந்து 2,50,000 இந்த ரீஜனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, அனதர் பிடிசி டாப்பு. சரிங்களா? அப்படி இல்லை 1,23,000 பிடிசி போகாமல் 1,18,000 19,000 அந்த ரீஜன் போயிட்டு மறுபடியும் வந்து டம்ப் ஆகிட்டு மறுபடியும் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இந்த கன்சல்டேட்டில் வந்து எத்திரியும் ஆல்ட்டுக்காயினும் நல்லா ஆல்டிசேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி ஒரு சினாரி நடந்தால் பிடிசி வந்து 1,24,000 போச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து சைக்கிள் டாப்பாக இருக்கும். ஓகேங்களா? என்னுடைய கணிப்பு வந்து இதுதான் வந்து சைக்கிள் டாப்பாக இருக்கும். இப்போதைக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டி வந்து 1,18,000 பிடிசி போகிறதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே இருந்து தான் நம்மளுக்கு ரியல் பிடிசி க்ரோத் இருக்குமா இல்லை ஆல்டிசேஷன் மட்டும்தான் இருக்குமான்றது நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? நான் முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து பிடிசியோட ப்ரெடிக்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்த்துடலாம். எத்திரியம் நான் சொல்லியிருந்தேன். எத்திரியம் வந்து இந்த ரீஜன் வந்து பம்பு தான். லாஸ்ட் வீடியோ நான் இந்த பாருங்கள், என்னுடைய லாஸ்ட் வீடியோ போனீங்கன்னா தெரியும். லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில்
நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக எப்போ போட்டிருப்பேன்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எத்திரியம் வந்து நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு அனலைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? 3,09,000 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து 3,300 வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக ஃபைனல் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்றது நான் ஷார்ட் டைம் அனலைஸ் படி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பிடிசி வந்து இந்த ட்ரெண்டை உடச்சி ரொம்ப நாளாக கன்சல்டேட் போட்டதுனால இந்த கீழே சொன்ன டார்கெட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இனிமேல் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து மேலே தான் போக பார்க்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது சொல்லி ப்ரைஸ் கிட்டத்தட்ட 7 நாள் வந்து கன்சல்டேஷனாக ஆகிட்டுருக்கு. சரிங்களா? கீழேயும் போல் மேலேயும் போல் கன்சல்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு. இப்போவும் நான் சொல்கிறேன் பிடிசி வந்து எத்திரியம் வந்து மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள் 4 ஹவரில் பாருங்கள், இது ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இங்கே ரெசிஸ்டண்ட் வந்து மேக் பண்ணுது. அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோன்னா இதுக்கும் கீழே இதுக்கும் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும், லிக்விடேஷன் இருக்கும், ஹெவியாக இருக்கும். சரிங்களா? எத்திரியமுக்கு. அதனால் இங்கே வந்து எத்திரியம் வந்து இங்கே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 4,700 வரையும் அதிகபட்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 4,700லேருந்து எத்திரியம் வந்து மறுபடியும் பம்ப் ஆகி மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு கன்சல்டேஷன் பண்ணியோ பண்ணாமலேயோ பம்ப் ஆகி மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து ஏதாவது ரிவர்சல் சிக்னல் நம்ம கொடுத்தா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் இந்த 3,900 டார்கெட் நான் சொன்னேன், 3,300 டார்கெட் சொன்னேன் பார்த்தீங்களா? ஷார்ட் டைம் டார்கெட் டவுனு, அதுக்கு சுத்தமாக கேன்சல் ஆயிடுச்சு இப்போ. சரிங்களா? ஆனால் இந்த 3,900 ஏரியா வந்து சப்போஸ் வந்து மேனிப்புலேஷன் எதாவது நடந்தால் அந்த ஏரியாவுக்கு வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கு போகலாம். சரிங்களா? ஆனால் என்னுடைய இப்போதைக்கு கணிப்புப்படி அந்த ஏரியாவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஏரியாவும் போகிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து மேலே போக தாங்க பார்க்கும். சரிங்களா? சப்போஸ் கீழே வர மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரீஜன் வரையும் 3,700 ரீஜன் வரையும் போக தான் பார்க்கும் ப்ரைஸு. ஓகேங்களா? ஸோ அது போனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு மேலே போக தான் பார்க்கும். நியூ ஆல் டைம் ஹை தான் போக தான் பார்க்கும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி சிக்னல் கொடுக்கும் எனக்கு. இந்த மாதிரி நான் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சிக்னல் நான் சொல்லிட்டு தான் வரேன். அது மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ பார்க்கலாம். இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் அனலைஸ். சரிங்களா? இந்த வீடியோவில் வீடியோக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். ஆயில் டிசிஷன் இல்லைன்னு வந்து ஒன்று பரவிட்டுருக்குல்ல. ஸோ அது வந்து என்ன சொல்லுன்னா நான் ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆல் டிசிஷன் தான். ஏன்னா எத்திரியம்லாம் கீழே இருக்கும்போதே சொல்லிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எத்திரியம் தான் போகும். நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மெஜாரிட்டி ஹோல்டிங் ஆல்ட்டுக்காயெல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 10x அது பண்ணோம். ஒரு நல்ல சாலிடாக இருக்கிறது 50x 100xலாம் பண்ணோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2-3 மந்த் வந்து நான் எதிர்பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட் சீசன் தான். சரிங்களா? ஸோ ஓகே, இதான் வந்து இந்த வீடியோ நான் சொல்ல வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தான் முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.